நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த திருநீந்தி திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 727வது பகுதியாக சமீபத்தில் இந்திய பயணத்து போது திருக்கழுகுன்றம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் போய் பார்க்க கிடைச்ச சில கிராம சிவாலயங்களை பற்றி இதில் பதிவு பண்ணலாம்னு. அப்படி பார்த்த ஒரு கிராம சிவாலயம் வழுவத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த வழுவத்தூரில் இருக்கிற சுவாமி அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் சௌந்தரநாயகி அம்பாள். இந்த அக்னிபுரீஸ்வரர் ஜனங்களுக்கு நேரடியாக பக்திக்காக வேண்டி நேரடியாக இறங்கி அருள் புரிஞ்ச சுவாமி அப்படிங்கிறது இந்த கோவிலோட வரலாற்றுலேருந்து தெரிய வருது. இந்த கோவில் ஒரு 1500 வருஷத்துக்கு பழமையான கோவில். ராஜராஜ சோழனோட காலத்தில் அவரோட 23ஆம் ஆட்சி காலத்தில் இருந்த கல்வெட்டு பிரகாரம் இந்த ஊருக்கு வைவழுதூர் அப்படின்னு பேராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் விளக்கரிக்கிறதுக்கு எண்ணெய் கொடுத்துருக்கார், தானம் கொடுத்துருக்கார். குலோத்துங்க சோழன் கோவிலுக்கு நிலத்துக்கு வரி இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதை தவிர ஜடாவர்மனோட காலத்தில், அதாவது 13ஆம் நூற்றாண்டு கிபி 1264 போது இந்த கோவிலை கற்கோவிலாக கட்டியிருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் கிடச்சிருக்கான். இந்த ஊரோட எல்லாத்துலேயுமே எல்லைக்கல்லாம் சிவனோட திருசூலம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் ஒன்று. இப்போது இந்த கோவிலில் சுவாமி அக்னீஸ்வரர் இவர் நேரடியாக பக்திக்கு காட்சி கொடுத்தது, அருள் புரிஞ்சது, அதை பற்றின விவரத்தை நம்ம பார்க்கணுன்னாக்க, இந்த ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்திருக்கா. அந்த மனைவி பக்கத்தில் இருக்கிற, அதாவது திருக்கழுகுன்றம் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருக்கழுகுன்றத்துலேருந்து மதுராந்தகம் போகிற வழி, கருங்குழின்னு ஒரு இடம் இருக்குது, அது வழியாக போகிற வழியில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த ஊர்லேருந்து அந்த பெண் திருக்கழுகுன்றம் பக்கத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கா. அவளோட கணவர் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டாராம். கடன் வாங்கிட்டு இந்த பெண்ணும் உழைச்சி கடன் எல்லாத்தையும் அடைச்சிருக்கா. ஆனாலும் பணத்தை கொடுத்தவா இவ பணத்தை திருப்பி கொடுத்தாலும், வட்டியோடு திருப்பி கொடுத்தாலும் வாங்கிட்டு பணமே தரலைன்னு சொல்லி அந்த கணவரை ரொம்ப துன்புறுத்தியிருக்கா. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈசன்கிட்ட அழுது முறையிட்டிருக்கா. இந்த அக்னிபுரீஸ்வரர்கிட்ட தினந்தோறும் இப்படி தனக்கு நடக்கிறது, தன்னோட கணவருக்கு இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு எங்களுக்கு நீ தான் துணைன்னு சொல்லி வேண்டிட்டு போவாளாம். ஒரு நாளைக்கு ஈசன் நாளைக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு, பஞ்சாயத்துக்கு நான் வரேன், எல்லாம் சரியாக போகும்னு சொல்கிறாராம். அதனால் அந்த பெண்மணியும் அடுத்து பஞ்சாயத்தை கூட்டுறாளாம். கூட்டின போது பணம் கொடுத்தவா எல்லாரும் வந்திருக்கா. அப்போது இந்த பெண்ணுக்காக வேண்டி வாதாடுறதுக்காக வேண்டி ஒரு சாதாரண மனுஷனாக இறைவன் தோன்றி அவள் பணம் கொடுத்துருக்காங்கிறதுக்கு உண்டான விவரங்களை எடுத்து சொன்னாராம். ஆனாலும் அந்த பணம் கொடுத்தவா இல்லைங்கிற மாதிரி வாதாடி இருக்கா. அப்போது இறைவனுக்கு கோபம் வந்துருத்தான். அவள் அத்தனை பேரோட உடம்புமே அப்படியே தகிக்க ஆரம்பிச்சிருத்தான். அக்னியில் நெருப்பில் போட்ட மாதிரி அப்படியே தகிக்க ஆரம்பிச்சிருக்கான். தகிக்க ஆரம்பித்தோன்னா அவள் எல்லாரும் நீங்கள் யார், எங்கேருந்து வந்தால், யார் இந்த ஆள் புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் யாரா வாங்கோ நான் சொல்கிறேன்னு சொல்லி நடந்து இந்த கோவில்கிட்ட சுவாமி அப்படியே சுவாமி லிங்கத்தில் அப்படியே ஐக்கியமாயிட்டாராம். இதை கேட்டபோது திருவெண்ணைநல்லூரில் சுந்தரருக்கு வழக்காடு மண்டபத்தில் அவரை இந்த கோவிலுக்கு கூட்டுன்னு பித்தா பிறை சூடின்னு பாட வச்சு அந்த கோவில்லையே ஐக்கியமானி இது பண்ணார் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்காக வேண்டி
சுவாமி இங்கே வந்து நேர்லேயே வந்திருக்கார் இந்த அக்னிபுரீஸ்வரர். அதனால் இந்த கோவிலில் யாராவது ஏமாற்றி ஏதாவது பண்ணினா இங்கே வந்து வேண்டிண்டா சுவாமி வந்து அவளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அது தவிர குடும்ப சாபத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே இருக்கிற குளம் வந்து கோயிலுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த குளம் வந்து ஔஷத தீர்த்தம்னு ஆதி காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வில்வ தீர்த்தம்னு சொல்கிறா. இதில் குளிச்சுட்டு சுவாமிக்கு நெய் தீபம் போட்டாக்க அவளோட பிரச்சனைகள் தீந்துடும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அம்பாள் சௌந்தரநாயகி அம்பாள் 4 கரத்தோட வந்து பாசம், அங்குசம், அபய வரத ஹஸ்த முத்திரைகளோட நின்ன கோலத்தில் தெற்க பார்த்து இருக்கா. இங்கே இருக்கிற நந்தியை வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா நந்தியில் வந்து அத்தனை நகைகளும் போட்டு ஆபரணங்களோட இந்த நந்தி அந்த அளவுக்கு அழகாக இருக்கார். இந்த கோவில் வந்து ஒரு 100-150 வருஷமாக அழிஞ்சு போயிருந்திருக்கு, மறைஞ்சு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஊர் ஜனங்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து இந்த கோவிலை எப்படியாவது கட்டணும்னு சொல்லி கட்டி இப்போ வந்து மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை எல்லாத்தையுமே நல்லா கட்டியிருக்கா. ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகரை பார்க்க முடியறது. அதை தவிர இங்கே வந்து கல்யாண விநாயகர் தான் ஸ்தல விநாயகராக இருக்கார். அப்புறம் வள்ளி தேவி யானை சேர்ந்த சுப்பிரமணியர், சங்கமேஸ்வரர், நால்வர், சூரியன், சந்திரன், மகாலட்சுமி எல்லாருமே நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில். திருப்புகலூர் கோவில்லையும் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர் தான். அக்னிபுரீஸ்வரருங்கிற பேரில் நிறையா கோவில் திருவிடைமருதூர் பக்கத்தில், திருவிடைமருதூர் வட்டத்தில் அன்னியூருங்கிற கோவிலில், அப்புறம் நவகிரகங்களுக்கு உண்டான சுக்கர ஸ்தலத்தில் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர் தான். இப்படி பல இடங்களில் பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னிக்கு சமமான ஸ்தலமாக இருந்திருக்கார். அந்த திருப்புகலூரில் வந்து செங்கலை கொண்டு போய் வச்சுட்டு வீடு கட்டுறதுக்கு வச்சு வாங்கிட்டு போனால் அவளுக்கு வந்து தடை இல்லாமல் வீடு கட்டுவான்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த கோவில்லையும் வந்து செங்கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணி தடைப்பட்ட வீடுகள் கட்டட தடை இருக்கிறவா இங்கே வந்து வேண்டின்னு நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. இன்றைக்கி காலையில் இந்த கோவிலை சேர்ந்த திரு முருகேசன் அப்படிங்கிறவரோட பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சது. கோவிலோட வரலாறு பற்றின கொஞ்சம் விவரங்களை தெரிஞ்சுண்டு அதையும் சேர்த்து பதிவு பண்ணலாமேன்னு அந்த திரு முருகேசன் மூலிமா தான் இங்கே நடராஜருக்கு 6 அபிஷேகம் இருக்குது இல்லையா, அந்த 6 அபிஷேகமும் இங்கே சிறப்பாக நடக்கிறது. பிரதோஷ பூஜைகள், மகா சிவராத்திரி, அதுக்கப்புறமா வருஷம் சம்பத்சரா அபிஷேகத்து போது சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம், அதுக்கப்புறமா சஷ்டி போது திருக்கல்யாண உற்சவம், பௌர்ணமி இங்கே பூஜைகள் நடக்கிறதுங்கிற விவரமெல்லாம் அவர் மூலியமாக தெரிஞ்சுட்டேன். அந்த முருகேசன் அவர்களோட அனுமதியோடு அவரோட அலைபேசி எண்ணையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கோவிலை பற்றின பாக்கி விவரங்கள் தெரியணும்னாலோ இல்லை கோவிலை போய் பார்க்க போகணும்னாலோ ஃபோன் பண்ணிவிட்டு போகணுன்னா போகலாம். கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரமாக தான் இருக்குது. முருகேசன் அவர்களோட அலைபேசி எண் 9952432615. இன்னொரு தடவை சொல்கிறேன், +91 9952432615. இந்த சுவாமியை பற்றி இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவர் வந்து சுயம்பு லிங்கம். சுவாமி வந்து சதுர ஆவுடையாரோடையும் தாமரை பீடத்தில் இருக்கார். பீடம் வந்து கீழே தாமரைப்பூ மாதிரி இருக்குது. அதில் கிழக்க பார்த்து இருந்து நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாருங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ திருக்கழுகுன்றம் பக்கத்தில் போகிறவா அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த வழுதாவூர்
வழுவத்தூர் அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு போய் கிராம சிவாலயத்தை பார்த்து, பழமையான கிராம சிவாலயம், எல்லாருமே ஈசன் அம்பாளோட அருளை பெறணும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நமஸ்காரம்.